அதை நீங்க தற்சார்பு பொருளாதாரம்னு ஒண்ணு முன்வைக்கிறாருல சார், நீங்க அதை வச்சுட்டு போங்க, சக்சஸ் ஆனா நீங்க வச்சுக்கோங்க, நாங்க அதெல்லாம் யாரும் பண்ணாதீங்கன்னுலாம் சொல்லல. பிற்போக்குத்தனமாக அதில் பேசும்பொழுது தான் கேள்வி கேட்கிறோம். ஆடு மாடு மேய்ப்பதை நான் அரசு வேலையாக ஆக்குவேன்னு சொல்றது அது வந்து ஒரு லாஜிக்கே இல்லாதது. பிராக்டிகலி நாட் பாசிபிள். இயற்கை வேளாண்மை அப்படிங்கிறது வந்து நாட் பாசிபிள். சரிங்களா? இதெல்லாம் செஞ்சு பார்த்து அடிபட்டவன் இருக்கிறோம். ஐடி கம்பெனில 20 வருஷம் வேலை பார்த்துட்டு கோடி கோடியா சம்பாரிச்சுட்டு பேங்க் பேலன்ஸ் வச்சுக்கிட்டு அப்புறமா இயற்கை விவசாயம் பண்றேன்னு சொன்ன உடனே நீங்க கேட்காதீங்க. கல்லு இறக்குன்றான். கல்லு இறக்குறவரே பதில் சொல்றாரு. 3 மாசம் தான் வருஷத்துலயே வேலை. என் பிள்ளைங்கலாம் படிக்க போய் வேற வேலைக்கு போட்டும். இந்த தொழில் வேண்டான்னு அவர் சொல்றாரு. அப்போ நம்ம என்ன கேட்கிறோம்னா, நீ உன் பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சுக்கிட்டு, அவங்களுக்கு நல்லா சொகுசு பங்களாவும் சொத்து எல்லாம் ஆட் பண்ணி வச்சுக்கிட்டு, நீ மற்றவர்களுக்கு என்ன சொல்ற அப்படிங்கும் பொழுது அதில் சூழ்ச்சி இருக்குது அப்படின்னு பேசும்பொழுது, உனக்கு வக்கு இருந்தா, திராணி இருந்தா, அறிவு இருந்தா அதுக்கு பதில் சொல்லியிருக்கணும். இந்த முதியோர் சாரங்க பணியதான் சொல்றேன். அதை விட்டு போட்டு மதிவதனி போய் நீ அப்படி இருந்தியா இப்படியா இருந்தியானா, அப்ப சீமான் ஒரு காலத்துல அப்படி இருந்தானா, அவன் அப்படி இருந்தானா அவனை போய் நீ கேட்க வேண்டியதானே. எல்லாருக்கும் பேரை மாத்துறாங்களா? அது எப்படி பாக்குறீங்க? அது தெலுங்கு திராவிடர்கள் வந்து பேரை மாத்திக்கிறாங்களாம். அப்போ சீமானுடைய பொண்டாட்டி பேர் மாறி இருக்கா கைல்வெளிங்கிறத இவர் முதல்ல சீமான் கிட்ட டவுட்ட கேட்டு வரட்டும். அவருக்கு இன்னும் ஒரு பேர் சொன்னாரு, காந்தலட்சுமிங்கிறத அவர் வாழ்க்கையில் அந்த பெண் ஏதோ செருப்பால் அடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பெயர் கொண்ட பெண் கிட்ட இவர் கொஞ்சம் நல்லா வாங்கியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனால மதுவதனியோட இயற்பெயர் காந்தலட்சுமி அப்படின்னா எங்க இருந்து இதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க? இல்ல, நாம் தமிழர் சாமின்னு சொல்றேன். சாமிங்களுக்கு எப்படிங்க மூளை இருக்கும்? அப்ப இப்படிதான் பேசுவாங்க. மூளை இருப்பவர்கள் இப்படி பேசுவாங்க. கண்டுபிடிக்க முடியும். மூளை எதுங்க? மூளை இல்லைங்க, அததாங்க சொல்றேன். மூளை இருந்தா தானே கண்டுபிடிக்க முடியும். அவங்களுக்கு மூளையே இல்லையே. அப்போ இவர்கள் பொய் பேசுபவர்கள். சீமான் மேடைக்கு மேடை பொய் பேசுறான், மாத்தி மாத்தி பேசுறாங்கிறத 200% நிரூபிச்சாச்சு. ஆனா அவனும் சூடு சொரணை இல்லாம வெளியில வந்து பேசுறான். ஊடகங்களும் அதை பேசுது. இந்த மாதிரி சில கும்பலும் அவனோட சுத்திக்கிட்டு இருக்கு. நீங்க தற்சார்பு பொருளாதாரம் பண்ணுங்க, ஆடு மாடு மேய், இல்ல கல்லு இறக்குங்க, இயற்கை வேளாண் பண்ணுங்க, எதை வேணாலும் பண்ணுங்க. அது உங்களுடைய தனிப்பட்ட தொழில் பொருளாதார முன்னேற்றம். அதையே ஒரு அரசியல் ஒரு கட்சியினுடைய கொள்கையான அங்க வச்சிருப்போம் அப்படிங்கும்போது, வனப்பகுதியில ஆடு மாடு மேய்க்கிறது கூடாதுன்னு சொல்றாங்க. அதை எதிர்த்து ஒரு மாநாடு போடுறாங்க. அது அரசியல் ரீதியா நீங்க மாநாடு போடுங்க, போடாம இருங்க. இங்க அது இல்ல பிரச்சனை. நீங்க லாஜிக்கா பேசாத பொழுதும் மற்றவர்களுக்கு ஒண்ணும் உன் குடும்பத்திற்கு ஒண்ணும்னு பேசும்போது அதை கேள்வி கேட்கிறோம். அதுக்கு வக்கு இருந்தா பதில் சொல்லு. அதை விட்டுவிட்டு மதிவதனி போய் வந்து இப்படி போனாலா அப்படி போனாலா அப்படின்னா, நீ வந்து முதல்ல வந்து சீமானோட பொண்டாட்டியை கேட்கணும். சீமானுடைய எங்க போனாலும் பெண்களை வருங்கிறதுனால நான் வந்து பேசுறதுக்காக நான் தவிர்க்கிறேன்னு தவிர, இவன் முதல்ல சீமான் போய் கேட்கணும். நீ வந்து பெரியாரை ஏற்றுக்கொண்டு இருந்த போது விபச்சார தொழில் பண்ணினியான்னு சாரங்க பண்ணி போய் சீமான கேட்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட். ஒரு பெண் அப்படிங்கறதுனால நீ கேட்டுடுறல மதிவதனிய, சீமான் கிட்ட போய் கேட்க. சீமான் இப்ப மாறிட்டார்ல. அப்ப முன்னாடி விபச்சாரம் பண்ணிட்டு இருந்தாரு.